அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு எப்படி ஈஸியாக ஜெல் ஃபுட் கலர் பண்ணலாங்கிறதா பார்க்க போகிறோம். எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் நம்ம வெறும் கிச்சனில் உள்ள பொருட்களை வச்சு மட்டும்தான் நம்ம இந்த கலர்ஸ்லாம் ரெடி பண்ண போகிறோம். நம்ம 5 விதமான கலர்ஸ் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம இந்த கலர்களை வச்சு நம்ம வீட்டில் செய்யக்கூடிய எல்லா விதமான ஸ்வீட்ஸ் ரெசிபீஸ், கேக் ரெசிபீஸுக்கு பயன்படுத்தலாம். ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த க்ரீன் கலர் பண்ணுறதுக்கு நான் பாலக்கீரை தான் எடுத்திருக்கேன். பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரத்தில் கீரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கு அப்புறமேலு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம சூடான தண்ணியில் கீரையை ஆட் பண்ணிக்கிடுவோம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமேலு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம அதிக நேரம் குக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு நிமிஷம் மட்டும் தண்ணியில் இருந்தால் போதும். அதுக்கப்புறமேலு நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம இது போல் பண்ணுறதுனால நம்ம கீரையுடைய அந்த க்ரீன் கலர் இன்னும் நமக்கு நல்ல டார்க்கான க்ரீன் கிடைக்கும். அதுக்காண்டி தான். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து வெளியே எடுத்துடலாம். நம்ம க்ரீன் கலர் பண்ணுறதுக்கு இந்த பாலக்கீரை தான் நம்ம பயன்படுத்தணும். ஒருவேளை உங்ககிட்ட பாலக்கீரை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பசலைக்கீரை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். பசலையில் க்ரீன் கலர் பசலைக்கீரை பயன்படுத்தலாம். இந்த 2 கீரையை தவிர்த்து நம்ம வேறு எந்தாவது கீரையை பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு டார்க்கான க்ரீன் கலர் கிடைக்காது. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் பாலக்கீரையை நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ நம்ம தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம பாலக்கீரையை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கு அப்புறமேலு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஜூஸ் நிறையா வரும். இப்போ இது போல் ஒரு ஃபில்ட்ரு எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஃபில்டரில் கொட்டிடலாம். இப்போ நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கீரையில் உள்ள துகள்கள் இல்லாமல் ஜூஸ் மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஜூஸையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இது போல் ஜூஸை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சிடலாம். பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம். சுகர் லேசாக கரைஞ்சால் போதும். இப்போ கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற கீரை ஜூஸை ஆட் பண்ணிக்கிடலாம். எவ்வளோ டார்க்கான அழகான கலராக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா கொதித்து திக்காக வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதித்து அது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கே வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா திக்காக இருக்குது. திக்காக அது எவ்வளோ டார்க்கான க்ரீனாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா திக்காகணும். அப்போ தான் நமக்கு ஜெல் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போது நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். நம்ம அதில் ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அது நல்லா பிரிஞ்சு அதுக்கப்புறமேலே சேரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நமக்கு லைன் போடுறது அப்படி நல்லா தெரியுது பாருங்கள். இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிடலாம். நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால இது ரொம்ப திக்காகாமல் ஓரளவுக்கு நமக்கு லிக்விடாக இருக்கும். அதுக்காண்டி தான். ஒன்று அதிக நாட்கள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் இந்த லெமன் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான், நம்மளுடைய க்ரீன் கலர் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ டார்க்கான அழகான கலராக இருக்குது அப்படின்னு. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான க்ரீன் கலர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்மளுக்கு மிக்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக மிக்ஸ் ஆகுது அப்படின்னு. நம்ம இதை லைட்டான கலர் வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிக்கிடலாம். டார்க்கான கலர் வேணும் அப்படின்னா இதை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிறணும். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு மட்டும்தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம். எந்த கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணலை. அதனால் நம்ம அதிகமாக ஆட் பண்ண தான் நமக்கு நல்ல டார்க்கான கலர்ஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு சூப்பரான க்ரீன் கலர் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.
இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஆரஞ்சு கலர் பண்ணுறதுக்கு நான் கேரட் தான் எடுத்திருக்கேன். இது மாதிரி கலர்ஸ் செய்கிறதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸுக்கு அளவுகள் கிடையாது. நம்ம எவ்வளோ தேவையோ, எவ்வளோ கலர்ஸ் தேவையோ அவ்வளோ கலர்ஸுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். இது எனக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட் இருக்கும். இப்போ அதோடைய தோல்லாம் சீவி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கு அப்புறமேலு இதையும் நம்ம ஃபில்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது போல் ஸ்பூனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதில் உள்ள ஜூஸ் மட்டும் தனியாக ஃபில்டர் ஆகி வந்துடும். நம்ம இதிலேருந்து துகள்கள் வராமல் பார்த்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் போது அந்த கேரட்டுடைய துகள்கள் வந்தது அப்படின்னா சாதாரண ஃபில்ட்ரு, துணி ஃபில்ட்ரு மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம அதில் வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேரட் ஜூஸை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது போல் ஒரு பாத்திரம் வச்சுக்கிடலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூடிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா தண்ணி எல்லாத்தையும் வற்ற வச்சு நம்ம திக்காக தான் காய்ச்சி எடுக்க போகிறோம். அதனால் தண்ணி அளவு பிரச்சனை கிடையாது. லேசாக மட்டும் அந்த சுகர் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கு அப்புறமேலு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற கேரட் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து நல்லா திக்காகி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா கொதித்து நல்லா திக்காகி வரணும். இப்போ நல்லா கொதித்து திக்காகிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம லைன் போட்டோம் அப்படின்னா நல்லா பிரிஞ்சு அப்புறம் அதுக்கப்புறமேல ஒன்று சேருது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு அழகான ஆரஞ்சு கலர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பரான கலராக இருக்குது அப்படின்னு. நம்ம இப்போது 100% கெமிக்கல் ஃப்ரீ கலர் நம்ம சூப்பராக வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. அதுவும் ஜெல் கன்சிஸ்டன்சியில். இப்போ நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி மிக்ஸ் ஆகுதுன்னு. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதோடைய கலர் லைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணும் போது அதோடைய கலர் நமக்கு நல்ல டார்க்கான கலர் கிடைக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கலர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ரெட் அண்ட் மெரூன் கலர் பண்ணுறதுக்கு நான் பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட் நல்லா பெரிய சைஸாக ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ கலர்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் 2-3 கூட நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கலாம். இது போல் நல்லா தோலெல்லாம் சீவி கட் பண்ணி இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது போல் ஃபில்டர் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச பீட்ரூட்டை அதில் கொட்டிடலாம். இப்போ பீட்ரூட் உள்ள ஜூஸ் எல்லாத்தையும் இது போல் ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ஜூஸையுமே முடிஞ்ச அளவு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கூட நீங்கள் ஜூஸ் எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். நம்ம பீட்ரூட் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம முதல்ல சொன்னது போல் தான் பீட்ரூட்டுடைய துகள்கள் இதில் வரக்கூடாது. வராமல் நீங்கள் திரும்ப ஒரு தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சுகர் லேசாக கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பீட்ரூட் ஜூஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதித்து திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிக்கும் போது இது போல் வெள்ளையாக வந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. நம்ம ரிமூவ் பண்ணலை அப்படின்னா நம்ம கலர்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் துகளாக தெரியும். அதனால தான் இப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எவ்வளோ டார்க்கான அழகான கலராக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம லைன் போட்டோம் அப்படின்னா அது பிரிஞ்சு திரும்ப சேரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிருச்சு. ஃபைனலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமேல இன்னும் கொஞ்சம் அது நல்லா திக்காயிரும். இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான டார்க்கான மெரூன் கலர் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள்.
நம்ம இந்த கலர் வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். கலர் ரொம்ப சூப்பராகவே நமக்கு வரும். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம ரெட் கலர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணியில் இதை ஆட் பண்ணும்போது அது நமக்கு அழகான ரெட் கலராக நமக்கு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகான ரெட் கலர் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. நம்ம முதல்ல சொன்னது மாதிரி தான், நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது அதோடைய கலர் வந்து நமக்கு லைட்டாக கிடைக்கும். நம்ம அதிகமாக ஆட் பண்ண அதோடைய கலர் வந்து நல்லா டார்க்கான கலர் கிடைக்கும். அதுபோல் தான் நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது நமக்கு அழகான ரெட் கலர் கிடைச்சது. இப்போ நம்ம அதிகமாக ஆட் பண்ண அதோடைய கலர் சேஞ்ச் ஆகி நல்லா டார்க்கான மெரூன் கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு அழகான ரெட் அண்ட் மெரூன் கலர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கலர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போது எல்லோ கலர் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எல்லோ கலர் பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கிடலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் அதிகமாக கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியுடைய அளவு நமக்கு கூடவோ குறைவோ இருக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு இது போல் துணி ஃபில்ட்ரு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சளை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு ஜூஸ் மட்டும்தான் தேவை. இப்போ இது போல் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு வெறும் மஞ்சளுடைய ஜூஸ் மட்டும்தான் எடுத்துருக்கோம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து கொதித்து நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா திக்காகி கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு அழகான எல்லோ கலர் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம கலர் தண்ணியில் எப்படி அழகாக மிக்ஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு தண்ணியில் மிக்ஸ் ஆகுதுன்னு. நமக்கு அழகான எல்லோ கலர் ரொம்ப ஈஸியாகவே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத நல்லா வெயிலில் காய வச்ச பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் போதும் ஈரம் இல்லாத ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பயன்படுத்தும் போது நம்ம அதிக நாட்கள் கூட இதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பாட்டிலில் ஈரம் இருந்தாலோ இல்லை ஸ்பூனில் ஈரம் இருந்தாலோ இது சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இதில் எந்த கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணலை. அதனால் நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க. இனி கடைகளில் காசு கொடுத்து கெமிக்கல் ஃபுட் கலர்ஸ் வாங்காமல் வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு இது போல் நீங்கள் ஈஸியாக ஃபுட் கலர்ஸ் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்களை அட்ராக்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு கலர்ஸ் தான், அதுக்கப்புறம் தான் டேஸ்ட்டே பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக ஹெல்த்தியான ஃபுட் கலர்ஸ் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.